வீடியோவில் கூலாம்ஸ் லா யூஸ் பண்ணி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃப்ளோஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவது என்று பார்க்கலாம். முதல்ல செட்டப் பார்க்கலாம். ஸ்பியர் ஏவில் Q1 2 பம்பர் 10 பவர் -11 கூலம், ஸ்பியர் கீவில் Q2 3 பம்பர் 10 பவர் -7 கூலம். ரெண்டு ஸ்பியர்ஸுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் R 30 சென்டிமீட்டர், அதாவது 0.2 மீட்டர். கூலம் கான்ஸ்டன்ட் K ஜூர் 9 பம்பர் 10 பவர் 9. இப்போ கால்குலேஷன் பண்ணலாம். ஃபார்முலா Fk into Q1 மம்பர் Q2 divided by R square value substitute பண்ணினா F9 பம்பர் 10 பவர் 9 பவர் 2 பம்பர் 10 பவர் -7 பவர் 3 பம்பர் 10 பவர் -7 divided by 0.3 ஸ்கொயர். இவ சிம்பிளிஃபை பண்ணினா நியூமரேட்டர் 6 பம்பர் 10 பவர் -14, டினாமினேட்டர் 0.09. So F9 பம்பர் 10 பவர் 9 கபர் 6 பம்பர் 10 பவர் -14 0.09 கால்குலேட் பண்ணினா F12 6 பம்பர் 10 பவர் -3 நியூட்டன். இரண்டு சார்ஜஸும் பாசிட்டிவ் இருக்கிறதால் ஃபோர்ஸ் ரிபல்சிவ் நேச்சரா இருக்கும், அதாவது இரண்டு ஸ்பியர்ஸும் ஒருவர் தள்ளும். இதுதான் அவங்க ஃபைனல் ஆன்சர். F6 பம்பர் 10 பவர் -3 நியூட்டன். கூலாம்ஸ் லா யூஸ் பண்ணினா இப்படி ஈஸி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம்ல ரெண்டு சார்ஜ்டு ஸ்பியர்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் கூலாம்ஸ் லா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிவன் வால்யூஸ் பார்க்கலாம். Q1 0.4 மைக்ரோ கூலம், Q2 -0.8 மைக்ரோ கூலம், ஃபோர்ஸ் F 0.2 நியூட்டன் and constant K 9 பம்பர் 10 பவர் 9. இந்த சார்ஜஸ் ஆப்போசிட் சைன்ல இருக்கு, சோ ஃபோர்ஸ் அட்ராக்டிவா இருக்கும். ஃபார்முலா நமக்கு தெரியும். Fk into mod of Q1 Q2 divided by R square. இப்போ R square வேணும்னா ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். R square K into mod of Q1 Q2 divided by F. இப்போ வால்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணினா R square 2.88 அப்புறம் 10 பவர் -3 divided by 0.2. So R square 0.44. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுப்பா R root of 0.44 0.10 மீட்டர். So for ஃபைனல் ஆன்சர் ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 0.2 மீட்டர், அதாவது 12 சென்டிமீட்டர். இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மற்றும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு இடையில இருக்கிற ரேஷியோவை பார்க்க போறோம். அது என்னவா? Ke² divided by Gnemp. இந்த ரேஷியோ டைமென்ஷன்லெஸ் இருக்குமா என்பதையும் அதன் வேல்யூ என்ன என்பதையும் கண்டுபிடிக்கணும். முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். இந்த ரேஷியோ என்ன சொல்றது? என்ன எலக்ட்ரான் மற்றும் புரோட்டானுக்கு இடையில இருக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உடன் கம்பேர் பண்ணுது. இப்போ ஆக்சுவல் வேல்யூ கால்குலேட் பண்ணா K9 பம்பர் 10 பவர் 9, E 1.6 பம்பர் 10 பவர் -19, G 6.67 பம்பர் 10 பவர் -11, Me 9.1 பம்பர் 10 பவர் -31, NP 1.67 பம்பர் 10 பவர் -27. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணினா K² divided by Gnemp சிம்பிளிஃபை பண்ணினா W equivalent 2.3 பம்பர் 10 பவர் 39. இதன் அர்த்தம் என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட சுமார் 10 பவர் 39 மடங்கு அதிகம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால் அட்டாமிக் லெவல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் டாமினன்ட். இதுதான் இந்த ப்ராப்ளம் அண்ட் ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங்.